வணக்கம். இன்றைக்கி ரிப்பன் பகோடா செய்ய போகிறேன். இப்போது எல்லோரும் வீட்டில் இருக்கிறதால ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அதனால் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்யலான்றதை நான் காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், பட்டர் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலர் போட வேண்டாம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதனால் காரம் ரொம்ப இருக்காது. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன். உப்பு பார்த்து போடுங்க, சில சமயத்தில் அமுல் பட்டரில் உப்பு இருக்கும், அதனால பார்த்து போடுங்க. சீரகம் செரிமானத்துக்கு வேணும்னு நான் போடுறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். இது புழியிறது, இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு புழிடும். இது கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டோம்னா ஈஸியாக புழிய முடியும். அதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். 200 கிராம் எண்ணெய் புழிஞ்சு சுட்டு எடுக்கிறதுக்கு வேணும். அவ்வளோதான் தேவையான பொருள். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இது காஞ்ச உடனே எண்ணெய் ஒரு 200 கிராம் எண்ணெய் அவங்களுக்கு இஷ்டம், யாருக்கு அவங்களுக்கு எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயில் ஊற்றிக்குங்க. ஊற்றி காய விட்டு இது காயறதுக்குள்ள நம்ம ரிப்பன் பகோடாக்கு வேண்டிய மாவு பிசைஞ்சு வந்துடலாம். பாருங்கள், இந்த கடலை மாவு போட்டேன் 1 கப்பு, 1/2 கப் அரிசி மாவு போட்டேன், மிளகாத்தூள் போட்டேன், காஷ்மீரி சில்லி போட்டு ரொம்ப காரம் இருக்காது, வெங்காயம் போட்டேன், சீரகத்தை போட்டேன், இன்னும் 1/2 ஸ்பூன் உப்பையும் போட்டேன். இந்த பட்டரை 1 ஸ்பூன் பட்டரை இது பாருங்கள், நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி முதல்ல பிசைஞ்சிருங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும், நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. பிசைஞ்சு பார்த்துட்டு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சாச்சு. அதில் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா அதில் புழிய வேண்டியதாம்மா காட்டுறேன். நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் அச்சை போட்டு ரெடி பண்ணி அதில் இந்த எண்ணெயும் தடவி இந்த மாவையும் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. அதிலே ஸ்ட்ரெயிட்டாக புழியலாம். கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா இருக்கவங்க, கொஞ்சம் பழக்கம் இல்லாதவங்க, நேரத்தவங்க கையில் பட்டுரும். அதனால் இந்த மாதிரி வாழை இலை இப்படி புரிஞ்சுட்டு அதை போட்டுரும். நல்லா பழக்கப்பட்டவங்களா இருந்தால் எண்ணெயிலே நேரம் அப்படியே புழிஞ்சிடலாம். அந்த புளியில போட்ட கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சீரகம் அடைச்சிடும். சீரகம் அதெல்லாம் அரைச்சி கூட போட்டுக்கலாம், வேணுன்றவங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம். பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள், இந்த சலசலம் சத்தெல்லாம் குறைஞ்சிடுச்சு. அது இப்படி தட்டினீங்கன்னா பாருங்கள், குறன்னு சத்தம் கேட்குது. அப்படின்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்க, அப்படியே சாஃப்டாக அப்படியே பொறன்னு இருக்குது. வாயில் போட்டால் அப்படியே கரையுது. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.